கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மலர் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகிறேன். தமிழ் புலவர் வாழியரோ, தமிழ் புலவர்கள் வாழ்ந்தால் இந்த நாடு செழிக்கும். புலவன் ஒன்று சொன்னால் அது சரியாக நடக்கும். பழிச்சிரும் சார், பழிச்சிரும். அறம்பாடனா போச்சு. ஒரு புலவன் அறம்பாடனா கதை முடிஞ்சு போச்சு. அறம்பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாடாடின்னு சொன்னா பாரு சாவித்திரி, எல்லாம் போச்சு. கண்ணதாசன் ஒரு நாள் வீட்டில் போய் சொல்கிறார், அம்மா நல்ல வசதியாக இருக்கிற எல்லாம் சரிதான், காலில் கொலுசு போட்டிருக்கு, தங்கத்தில் போட்டிருக்குமா, போடாத. உண்டாமா பெண்களுக்கு தெரியும், இடுப்புக்கு கீழே பெண்கள் தங்கம் போடக்கூடாது சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்கிறார், உனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லம்மா, நான் சொல்கிறேன், நான் புலவன், நான் சொன்னால் கேளு, இடுப்பு கீழே தங்கம் போடக்கூடாதுமான்னு சொன்னார். அவங்க போட்டாங்க, கொலுசு தங்கத்தில், பணம் இருக்க போட்டாங்க. அவங்க வாழ்வு அப்படியே போய் முடிஞ்சிருச்சு. அதனால் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி அப்படின்னு எழுதினார். அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அறம்பாடிட்டார். ஐயோ நம்ம அறம்பாடிட்டோமோ, இனி இந்த பாட்டு எழுதக்கூடாதுன்னு அவர் அறம்பாடுறதை நிறுத்திட்டார்.